ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, பூண்டு 5 பல், இஞ்சி 2 துண்டு சேர்த்துக்கோங்க. சோம்பும் சேர்த்துருங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் 3 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சுண்டல். அதில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 12 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துருங்க. அப்படி பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தோடனே உடச்சக்கல்ல பவுடர் பண்ணி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம பட்டாணி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்துருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எனக்கு இந்த திக்னஸ் போதும். உங்களுக்கு திக்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவை 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ரோட் சைடில் கிடைக்கிற சுண்டல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும்.